இவ அப்பா அந்த டெத்தை ஏற்றுக்கொள்ளுவாவோன்ற சந்தேகத்துல இவாக்கு சொல்லியாச்சு நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம் வலிக்கிடுவோம்னு சொல்லி அவள் வடிவா உடுப்பெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் வலிக்கிட்டாச்சு. ஒரு வாகனத்தில் அவள் வரியின உடுப்பட்டிக்கு நாங்கள் கொழும்புலேருந்து ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அவள் அங்கே வந்து அப்பாண்ட பொடியை பார்த்தோன்னே அவளுக்கு டக்குன்னு டிப்ரெஷன் ஆகிட்டு அப்பாண்ட பொடியெல்லாம் போயிட்டுது. அவள் அப்பாட்ட போகிறேன்னு அப்படியே கத்தி கத்தி அவள் வியாதி ஆகிட்டா. அப்பா அடக்கம் செய்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் இந்த வேலைக்காக திருப்பி இங்கோ போக வேணும். அவங்களோட உறவுகள் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த அவள் ஒரு ஆளை கொடுத்துட்டு வந்தாச்சு. செய்வினேன்னு தானே கொடுத்தாச்சு. நீ மிச்ச பிள்ளையிலே முன்னொண்டா கொடுக்குறதுக்கு தான் இவன் அங்கே போகிறா அப்படின்னு அவதூறான கதையை நிறைய எப்படி கதைக்கணும், அந்த உலகத்திலே எப்படி கதைக்கணுமோ மனுஷரை அப்படியெல்லாம் என்ன கதைச்சாச்சு. என்ன செய்யறேன், வேலை வேணும், 7 பிள்ளைகளை பார்க்கணுன்றதுக்காக நான் திருப்பி 7 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ட்ரிங்கோ போனாச்சு. ஒரு நாளும் எங்களுக்கு கதையெல்லாம் அப்படித்தான், எங்களை கொள்ற மாதிரி தான் ஒரு வேடுகள் கதைகள் அப்படியே வந்து கொண்டிருந்தால். எல்லாம் சின்ன சின்ன ஆட்கள். மகள் படுத்த படுக்கை ஆகிட்டார் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில். சாப்பாடு தண்ணி 40 நாளாக இல்லை. அப்போ டாக்டர் சொல்லியாச்சு இப்போதான் விமலா ஒரு உயிரை கொடுத்துட்டு நிற்குது. திருப்பி இதை நீங்கள் சொல்லும்போது விமலாவால் அக்செப்ட் பண்ணிடலாது. ஹஸ்பண்ட் டெத்தோடு நான் மனநோயாளி மாதிரி வந்துட்டேன், டிப்ரெஷன் ஆகிட்டேன். இனி இதையும் சொன்னால் விமலா கஷ்டம். ஆனால் அங்கே இருந்த என்னோட வேலை செய்கிற பிள்ளைகள் உண்மையிலே நல்ல பிள்ளைகள். அவங்க சொல்லுவாங்க நான் வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்லி அழுவேன். என்னால் வேலை செய்ய முடியலைன்னு சொல்லி அழுதா அவங்க சொல்லுவாங்க இல்லை விமலாக நாங்கள் வேலை செய்கிறோம், நீங்கள் இந்த கதிரையில் இருந்தால் போதும்னு சொல்லி அப்படி என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அதையெல்லாம் முடிஞ்சு இருக்கும்போது எங்களோட உறவுகள் எப்போ பார்த்தாலும் எவ்வளவு புண்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு புண்படுத்தி கதைச்சு கொண்டே இருந்தார்கள். எனக்கு என்ன செய்வதுன்றே தெரியல. எங்களோட வீட்டில் சமைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும், ஆனால் இந்த கடவுளுக்கு கொடுத்துறதுக்கு இந்த தேங்காய் இல்லாமல் போனதே இல்லை. அப்படி பக்தியாக தான் நாங்கள் இருந்தோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை நான் தனக்காக தெரிந்து கொண்டேன் என்ற வசனம் எனக்கு பிறகுதான் தெரியும். அந்த வசனம் தான் எங்களோட நடந்திருக்குன்னு சொல்லி முதல் எனக்கு தெரியாது. இந்த ஒரு வசனம் மட்டும்தான் தெரியும், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி. அது காதுக்குள்ள ஒழிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் அந்த மகன் எங்களை விடுறாரு இல்லை, அதால எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. நாங்கள் ஆதரவற்று அனாதை ஆயிட்டோம் இல்லை.